சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் இப்போ கொச்சியில் நடைபெற்று கொண்டு இருக்கு. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய போர்ஷன்ஸை விரைவிலே முடிக்க சொல்லியிருக்காராம். காரணம், அடுத்தது ஏப்ரல் மாதத்திலிருந்து தலைவர் 173 படத்திற்கான ஷூட்டிங்குக்கு மூவ் ஆக போகிறாரு. அதனால் தலைவர் ஒரே கட்டமாக தன்னுடைய போர்ஷன்ஸை மட்டும் முடிச்சிருங்க அப்படின்னு நெல்சனுக்கு உத்தரவிட்டிருக்காராம். நெல்சனும் நிதானமாக படத்தை எடுத்துகிட்டு வராரு. முதல்ல ரஜினியோட போர்ஷன்ஸை முடிச்சிட பிளான் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே ஏப்ரல் 14 வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட்டை போட்டு இந்த படம் எடுக்கிறதுனால பொறுமையாகவே எடுங்க என ரஜினி சொல்லிட்டாராம். அதனால் நெல்சன் ஒரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையாக பண்ணிட்டு வராரு. கண்டிப்பாக கூலி படத்தில் நடந்த மாதிரி இந்த படத்துக்கு நடக்கக்கூடாது என நெல்சன் முடிவெடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாமல் எந்த அப்டேட்ஸுமே இதுவரை கொடுக்காம இருக்காரு. காரணம், ஓவர் ஹைப் இந்த படத்துக்கு கிளம்பக்கூடாது. இந்த ஒரே காரணத்துக்காக தான் எந்த அப்டேட்ஸுமே கொடுக்காம நெல்சன் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு வராரு. இப்போ வரைக்கும் ஷாருக் கான், பாலையா, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, மிதுன் சக்கரபோர்த்தி, நேரா ஃபர்தோக்கி போன்ற மிக பெரும் ஜாம்பவான்கள்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க என தகவல்கள் வந்தாலும் இது எதுவுமே உறுதிப்பட தகவல் கிடையாது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வருகிற லவ்வர்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது காவால பாட்டு மாதிரி இருக்கும் எனவும் இந்த பாட்டை விடவே நல்ல சூப்பராக வந்திருக்கு. மேலும் இந்த பாட்டில் நேரா ஃபர்தோக்கி அவங்க தான் நடனம் ஆடியிருக்காங்க. காவாலா பாட்டில் தமன்னாவோட நடனத்துக்கு இப்போ வரைக்கும் ரசிகர்கள் இருந்துட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது நேரா ஃபர்தோக்கி அவர்கள் நடனம் ஆடி இருக்கிறது அது செட் ஆகுமா, படத்துடைய ரீச்சுக்கு ஹெல்ப் பண்ணுமா, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தலைவர் ஜெயிலர் 2 படத்துடைய ஒட்டுமொத்த வேலைகளையும் முடிச்சுட்டு தலைவர் 173 படத்துக்கு போகிறாரு. நெல்சனும் தலைவர் 174, அதாவது ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிற படத்தை எடுக்க போகிறாங்க. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸில் பிஸியாக போகிறாரு. அதனால் கூடிய விரைவிலே தலைவர் 174 படத்துக்கான ப்ரோமோவையும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் அதற்காக தான் நெல்சன் ஜெயிலர் 2 படத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு எப்படியாச்சும் ரஜினி கமல் இணையிற படத்தை எடுத்தாகணும். கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தையும் ஹிட்டாக கொடுக்கணும். இல்லை லோகேஷுக்கு வந்த நிலைமை தான் நமக்கு வரும் என தெரிஞ்சுக்கிட்ட நெல்சன் இப்போ அதற்காக தன்னுடைய பெஸ்ட்டான ஒர்க்கை இந்த படத்தில் கொடுத்துட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் நெல்சன் எம்மாதிரியான படத்தில் கொடுக்க போகிறாருன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.